தலைவன் என்பவன் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை வணங்குபவனை உயர்த்தி பார்ப்பவனே தலைவன். அது எதிரியாக இருந்தாலும் கூடன்னு மகாபாரதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. பீஷ்மர் அன்னைக்கு சபதம் போடுறாரு, 3ஆம் நாள் யுத்தம், நான் இன்றைக்கு பாஞ்சவர்கள் அத்தனை பேரையும் நான் கொல்வேன்னு பீஷ்மர் சபதம் போடுறாரு. கிருஷ்ணரை திட்டுறாரு. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, எல்லோரும் பார்க்க தனது சக்கராயுதத்தை வரவழைத்துக் கொண்டு நான் பீஷ்மனை என்ன செய்கிறேன் பாருன்னு அப்படியே உள்ள இறங்கி களத்தில் இறங்கி சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. எல்லாரும் போய் கிருஷ்ணரை தடுத்து, நீ ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறாய், அமைதியாக உட்கார்ந்து கிருஷ்ணர் உட்கார வைக்கிறாங்க. அர்ஜுனன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறான், நீ சக்கராயுதத்தை இருந்த இடத்திலிருந்தே விட்டு சிசுபாலனை கொன்றாய், கம்சனை கொன்றாய், அப்படி நீ பீஷ்மனை கொன்றிருக்கலாமே, ஏன் இந்த நாடகம்னு. கிருஷ்ணர் சிரித்து கொண்டே அர்ஜுனை பார்த்து சொன்னாராம், பீஷ்மன் பக்தன், நான் பகவான். பகவான் தோற்கலாம், பக்தன் தோற்க கூடாது. நான் ஜெயிப்பது போல் காமித்து தோற்பதாக நான் முடிவு செய்தேன். நான் தோற்கலாம், பக்தன் தோற்க கூடாதுன்னு சொன்னாராங்க. அப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு எவன் ஒருவன் தன்னை நம்பி இருப்போரை உயர்த்தி பார்க்கிறானோ அவன்தான் இறைவனாக மாறுகிறான்.